உங்க மேனேஜர் உங்களை புழிஞ்சு எடுத்து உயிரையே உருவிட்டு வாழ்க்கையே உருவி எடுத்துட்டு கடைசியில உங்களுக்கு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு ஒரு மெடலை மாட்டி விட்டா அது பெருமையா? உங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாமே உங்கள் மனத்தோடு தான். நீங்க நன்மை பெருமைன்னு நினைக்கிறதே கூட வெறும் தருதரம் முடிச்ச எருமை மேய்க்கிறது தாங்கய்யா. எருமை மீட்பதை நான் தவறுன்னு சொல்லல. நீங்க பெருமைன்னு நினைக்கிறது எல்லாமே கூட உங்கள் மனம் எதை பெருமை என்று சொல்லுகின்றதோ அது மிக 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 தரம் குறைந்த உங்களுக்கு செய்யப்படுற ரிவார்டுங்கய்யா. இது எப்படின்னா, உங்க மேனேஜர் உங்களை புழிஞ்சு எடுத்து உயிரையே உருவிட்டு வாழ்க்கையே உருவி எடுத்துட்டு கடைசியில உங்களுக்கு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு ஒரு மெடலை மாட்டி விட்டா அது பெருமையா? அதாவது இன்னும் தொடர்ந்து செக்குமாடு மாதிரி சுத்து அப்படிங்கிறதுக்கு அது பல நேரத்துலங்கய்யா. நான் எப்பவும் சொல்றது உண்டு, இருப்பின் பிரபஞ்சத்தின் இருப்பின் புரிதலால் அறிதலால் ஞானத்தால் மலரும் பெருமைகள் தான் நிஜ பெருமை. இந்த ஆட்டு சிங்கம் கதைய திரும்ப ஞாபகப்படுத்தி பாருங்க. ஆட்டு சிங்கத்துக்கு தான் சிங்கம் என்று புரிதல் வருவதுதான் நிஜ பெருமையே தவிர எல்லா ஆடுங்களும் சேர்ந்து இந்த ஆட்டு சிங்கத்தை, அப்பா உனக்கு என்ன விட எங்களெல்லாம் விட பெருசா தாடி இருக்கு, முகத்துல நிறைய முடி இருக்கு, நீள நீளமான பல்லு இருக்கு, கால் விரல் நகலாம் நல்லா இருக்கு, உன் தோட்ட பலமா இருக்கு, நீதான்பா எங்க தலைவன் ஆடு அப்படின்னு ஒரு மாலையை போட்டு மொத்த அதுங்க அந்த ஆட்டு மந்தை கூட்டத்தோட ட்ரெஷரி கலெக்ட் பண்ணி வச்சிருக்க ஒரு 1000 கிலோ புல்லு, 2000 கிலோ தீவனம் எல்லாத்தோட சாவியையும் கையில கொடுத்து, இந்தாப்பா ஒரு 10 பெண் ஆடு வச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னா அது என்ன அந்த ஆட்டு சிங்கத்துக்கு பெருமையா? மனத்தாலே கட்டுண்டிருக்கும் மனிதர்கள் கொடுக்கும் பெருமை கூட சிறுமையே. மனம் கடந்த நிலையில் பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து பிரபஞ்ச உணர்விற்குள் மலர்ந்து நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்வதே நிஜமான பெருமை, நிஜமான நன்மை, நிஜமான பேராண்மை. ஒரு உடம்புக்குள்ள மீண்டும் மீண்டும் பல தரம் மனம் அழிந்து புதுசா பிறக்கணுங்கய்யா. அதுதான் வாழ்க்கையின் வெற்றி. அதுதான் வாழ்க்கையின் வெற்றி.